எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி மிதுனம், லக்னம் எதுவானாலும் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன். மிதுன ராசியாக இருக்கும் பட்சத்திலே இந்த மாதம் 19 ஜூன் 2024 துவங்கி 8 ஜூலை 2024 வரை ஒரு பலன் பொதுவான ஒரு விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் நிலையில குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் 7ஆம் இடத்து அதிபதியாகவும் வருகிறார், 10ஆம் இடத்து அதிபதியாகவும் வருகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட குரு உங்களுடைய முயற்சிகளில் ஏற்கனவே சில தடைகளை தருவார். விரயங்கள் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர ஏதும் பேராசைப்பட்டு சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் பொதுவாக குரு 12ல இருக்கும்போது உள்ள விதி. இப்போது சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை தேவை என்பதற்குத்தான் இந்த பதிவு. அப்படி என்ன கூடுதல் கவனம்? யம காமத்தில் ஆற்றல் நாயகன் ஆட்சி. அதாவது மிக மிக தீவிரமான நட்சத்திரம் என்பது பரணி நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு, மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் அதிபதி, 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். உங்களுடைய காதல், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி, உங்களுடைய கல்வி, இது சார்ந்த விஷயங்களில எடுக்கக்கூடிய முயற்சிகளில தீவிர முயற்சி இல்லாமல், நல்ல ஒழுக்கத்தோடு இல்லாத முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதுல பண விரயம், மன நஷ்டம், மானக்கேடு, அசிங்கம், அவமானம் இவற்றையெல்லாம் தந்து கொண்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் டிசிப்ளின் மிக மிக முக்கியம். காரணம், யமனினுடைய நட்சத்திரம் இந்த பரணி. அதனால்தான் யம காமத்தில். இந்த யமன் எப்படிப்பட்டவன் என்றால், நல்ல ஒரு வாழ்க்கையிலே பரிபூர்ண நிறைவையும் தருவான். முன் ஜென்ம வினைக்கு இந்த ஜென்ம வினைக்கும் ஒரு முடிவை தரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட நட்சத்திரத்திலே இந்த செவ்வாய் செல்லும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வை பலம் வேறு இருக்கிறது. சனி பகவானும் 29 ஜூன் 2024 வக்ரகதி சனியாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பார். இப்போது தொழில், அதிலே லாபம் வர வேண்டும் என்று எடுக்கக்கூடிய முயற்சிகளில நல்ல ஒரு நேர்மையான வழியில நீங்கள் முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். ஏதோ ஒன்று குருட்டாம்போக்கிலே ஒரு அதிர்ஷ்டம் வந்துவிடும் என்று நினைத்து நீங்கள் வேலை செய்தீர்கள் என்றால் அந்த வேலையிலே சற்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரத்தில் தான் 19 ஜூன் 2024 முதல் கிட்டத்தட்ட சற்று ஏறக்குறைய ஒரு 20 நாட்கள் பரணி நட்சத்திரத்துல 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயணம். அது மிக விரைவிலே இந்த காலகட்டத்திலே ஜூன் மாதம் முடிந்து ஜூலை 12வது வாக்கிலே அது ஒரு தனிப்பதிவாக உங்களுக்கு தர வேண்டும். காரணம் என்னவென்றால், குரு செவ்வாய் இணைவு என்பது குரு மங்கள யோகமாக அற்புதத்தை பலருக்கு செய்யும் போது, நீங்கள் ஏதேனும் ஒரு நிலையிலே சற்று சிறு சிறு தவறுகள் செய்தாலும் கூட அந்த தவறுகளுக்கான தண்டனையை தரக்கூடியதாய் அமைந்துவிடும். அதை வரக்கூடிய பதிவுகளிலே பார்ப்போம். அதனால்தான் தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு எச்சரிக்கையாக சில விஷயத்தை தெரிந்து கொண்டு இருக்கும் போது இப்படி கேட்டோம், அதனால் இதை அவாய்ட் செய்யலாம், நல்லதை மட்டும் யோசிப்போம், இது நல்லதாக தோன்றவில்லையே என்று மனதிலே தோன்றும். இப்போது இந்த செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீதும் இந்த செவ்வாய் பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பார்வை, 6ஆம் இடத்திலும் இந்த பார்வை என்பது இருக்கிறது. இந்த 6ஆம் இடம் கடன், வழக்கு, உங்களுடைய நோய், இது சார்ந்த விஷயங்களிலே குரு பார்வை இருக்கிறது என்று யோசித்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறது, செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகையினாலே ஏதாவது செய்து சொத்துக்களை இழந்து விடாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுடைய மனநிலையை தக்க வைக்க வேண்டும். மனநிலையை தக்க வைத்தால் சொத்தை தக்க வைக்க முடியுமா? எப்படி? மனது, உங்களுடைய ராசி என்பது சந்திரன் இருக்கக்கூடிய நிலையில ராசி அமைகிறது. ஆகையினால் அந்த சந்திரன் புதனுடைய வீட்டிலே அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு மிதுன ராசி.
சந்திரன் புதன் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு இருக்கக்கூடிய நிலை ஆகினால சிந்தனையில மிகப்பெரிய வெற்றி பெற்று விடலாம் என்று, குறுக்கு வழியில மிகப்பெரிய உயரத்தை அடைந்து விடலாம் என்று, ஏதேனும் மயக்கும் மாய வலை உங்கள் மீது திணிக்கப்படலாம், இல்லை என்றால் நீங்களே விரும்பி சென்று ஏற்பதாக கூட அமைந்து விடலாம். ஆகையினால் அப்படிப்பட்ட மயக்கும் மாய வலையில் சிக்கினீர்கள் என்றால் காதல் அது கள்ளக்காதலாக இருக்கலாம், நல்ல காதலாகவும் இருக்கலாம், சிக்கலை ஏற்படுத்தும், குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். தொழில் சார்ந்த விஷயத்தில யுக்திகளை பயன்படுத்துங்கள், உழைப்பை பயன்படுத்துங்கள் உயர்வதற்கு. ஏதேனும் அற்ப விஷயங்களுக்காக, அது அற்ப சுகமாக இருக்கலாம், மனம் சார்ந்த சுகமாக இருக்கலாம், அல்லது மன நிலையிலே ஏதோ ஒரு வஸ்து, ஒரு பொருளை பயன்படுத்தினால் அல்லது ஒரு மது போன்ற விஷயத்தை அருந்தினால் சற்று நேரம் அமைதியாக மனம் இருக்கும் என்று நினைத்து அதிலே சென்று சிக்கினீர்கள் என்றால் உங்களுடைய கல்வி கெடும், புகழ் கெடும், பெயர் கூட இழக்கு ஏற்படும். மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டால் தண்ட செலவு, வீண் விரயம், எதற்காக செலவு செய்தோம், எதை நாம் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெரியாமல் மன தடுமாற்றம் ஏற்பட்டு அதில் நஷ்டமானால் கைப்பொருளை இழக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் உங்களுடைய உற்றார் உறவினர் மட்டுமல்லாது உங்களுடைய குடும்பம் அதிகப்படியாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. 11ஆம் வீட்டிலே செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையில ஏதோ ஒன்று வலை விரித்து உங்களுடைய மன நிம்மதி, சொத்து இரண்டையுமே பிடுங்கி செல்லக்கூடிய அமைப்பை வைத்துவிடும். காரணம் என்னவென்றால் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய பண்பு 3 முக்கிய பண்பு. ஒன்று, இருக்கக்கூடியது அப்படியே பிடுங்கும், அது ஆற்றலோடு செவ்வாய். அடுத்தது, உயிர் ஜனிக்க காரணமாக இருக்கும். திருமண உறவில் இருக்கிறீர்கள், வாழ்க்கையில கணவன் மனைவியாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் குழந்தைக்கான முயற்சி என்பது லாபகரமாக அமையும். காதலிலே இருக்கிறீர்கள், அதிலே சில சிக்கல், இப்போது ஏதோ உடல் சார்ந்த தேடல் இருக்கிறது என்றால் அங்கு ஒரு குழந்தை ஜனித்தால் அப்போது உங்களுக்கு அது சிக்கல், வரமே சிக்கலாக மாறிவிடும். அதற்கும் வாய்ப்பு தரும். ஆகையினால் இது இரு துருவங்களிலும், அதாவது நல்லது கெட்டது என்ற எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ், அந்த கடைக்கோடி, நல்லதின் கடைக்கோடி, கெட்டதின் கடைக்கோடி இரண்டையும் இது செய்யும். மையத்திலே நீங்கள் நேர்மையோடு நியாயத்தோடு உங்களுடைய உழைப்பு இல்லை என்றால் நிம்மதியை பிடுங்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் தான் இந்த பதிவை தருவது என்பது, கண்ணியத்தோடு உழையுங்கள். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெற்று அதன் பின்பு 2ஆம் இடத்திற்கு செல்லும் போதும் கூட மனநிலையிலே தடுமாற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 20 நாட்கள் மனநிலையை தவற விடாமல் இருப்பது. இதற்கு முன்பு ஏதேனும் அப்படி தவறு இருந்தால், அதற்கான கடன்கள் ஏற்பட்டிருந்தால், அதற்கான வம்பு வழக்கு ஏற்பட்டிருந்தால் அதை உடனடியாக சரி செய்வதற்கான காலம் என்பதையும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆட்சிநாதன் ஆட்சி பெற்றிருக்கும் போது ஏற்படக்கூடிய பத்ர யோகத்தின் மூலமாக உற்றார் உறவினர்கள் மூலமாக சந்தோஷ நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆகினாலே அதிலே கவனமாக இருங்கள். எனது அன்பு மிதுனராசி நேயர்களே, மிக சுருங்க சொல்லி இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களுடைய நலன் நீங்கள் விரும்பினால் ஷேர் செய்யுங்கள். நன்றி.